மாதா ஃபர்னிச்சர் சொந்தங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சேரை காட்ட போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிரே மாடல் ஒரு ஹெட்ரெஸ்ட் சேரு. இந்த சேரில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, அதை பற்றி இந்த வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த சேரோட ஹெட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன், அதாவது இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும். இந்த சேர் இது பார்த்தீங்கன்னா இதுவுமே ஹெட்ரெஸ்ட்டுமே உங்களுக்கு ஃப்ளிப் ஆகிக்கிடும். அதோட இதை பார்த்தீங்கன்னா சென்டரில் உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் கனெக்ஷன் இருக்கும். நீங்கள் சாஞ்சு உட்காரும்போது நெக்கு ரெஸ்ட் ஆகிறதுக்கு பக்காவாக இருக்கும். இதில் அது போக பேக் ரெஸ்ட்டோடைய அந்த கிளாத்தோட நெருக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ அது போக எதுக்காகனா திக்னஸ் அதிகமாக இருக்கும். இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டு ஃபேப்ரிக்காக இருக்கும்போது ஈஸியாக உங்களுக்கு நாலடைவில் தேஞ்சு அது ஒரு கேப் போட ஆரம்பிக்கும். பட் இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு வராது. அது போக ஏர் சர்க்குலேஷனுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஏர் சர்க்குலேஷன் நல்லாவே இருக்கும். அப்போ பேக் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 4 டைப்பில் பார்த்தீங்கன்னா 4 இடத்துலையுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஜாயின்ட் சப்போர்ட் இருக்குது. இந்த பேக் ரெஸ்ட் அந்தளவு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த சேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லம்பர் சப்போர்ட்டுமே ஃபிக்ஸட் லம்பர் சப்போர்ட். இந்த லம்பர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். அது நீங்கள் இங்கே தொட்டு பார்க்கும்போது ஃபீல் பண்ணலாம். இந்த காலர் 2 எட்ஜ் பார்த்தீங்கன்னா அது உட்காரும் போதே அந்த லம்பர் சப்போர்ட் அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்த மாதிரி அழகாக இருக்கும். அந்த இடத்துல சீட்டு பார்த்தீங்கன்னா மோல்டட் ஃபோம் வீப்பில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இதுவுமே பார்த்தீங்கன்னா 30 டென்சிட்டி ஃபோம் யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம இந்த ஹேண்டிலுமே உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹேண்டில். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் சேரில் இந்த மாதிரி கரெக்ட் பொசிஷன் உட்காந்துருக்கோம். இப்போ நமக்கு ஒர்க் பண்ண போகிறோம்னா இந்த ஹேண்டில் உங்களுக்கு டேபிள் ஹைட்டுக்கு வச்சுக்கிட்டு கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஹைட்டில் வச்சுக்கணும். அதுபோக நீங்கள் இப்போ சாஞ்சு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா லிவரை வெளியே எடுத்துக்கணும். அதாவது உள்ளனா லாக்கு, வெளியேனா ரிலீஸ். சாயிரோம்னா இந்த மாதிரி சாஞ்சிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சாயலை நான் உட்காந்து ஒர்க் பண்ண போகிறேன்னா லாக் போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் சும்மா சாஞ்சாலுமே உங்களுக்கு பின்னாடி சாயும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிவரை போட்டுக்கிட்டே நம்ம ஃபுல் ஸ்ட்ரென்த்தில், அதாவது இப்போ நான் வந்து ஒரு 70 kg இருக்கேன், இப்போ ஒரு 100 kg 90 kg இருக்கிறவங்க சாயும்போது எப்படி ஆகும்னா லாக் போட்டிருப்பாங்க. சாயும்போது என்னன்னா ஃபுல்லாக ஸ்ட்ரென்த்து கொடுத்து சாயும்போது என்னன்னா எந்த சேராக இருந்தாலுமே இந்த ஜாயிண்ட்டில் வந்து பிரேக் ஆக ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம என்றைக்குமே சேரில் உட்காரும்போது லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு தான் சாயணும். லாக்கை டைட் பண்ணிட்டோம்னா சாயக்கூடாது. சாஞ்சிக்கலாம், பட் இந்த அளவு தான் சாஞ்சிக்கலாம். ரொம்ப நம்ம ஸ்டப்பனாக சாயும்போது என்ன கண்டிப்பாக உங்களுக்கு வரும் பிரச்சனை வரும். இந்த ஹேண்டிலுமே உங்களுக்கு இதில் பட்டன் இருக்கும், ஹைட் ஏற்றிக்கிற இறக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஹேண்டிலுமே டாப் பார்த்தீங்கன்னா ரப்பர் பேடு, சில இடத்துல பிளாஸ்டிக் பேட் இருக்கும். ரப்பர் பேட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு இந்த யூஸர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணும்போதுனா இங்கே நமக்கு கையுமே சொரன்னு ஒரு ஃபீல் ஆகிட்டு இருக்கும். நாளடைவில் அதுவுமே உங்களுக்கு சொரன்னு வரும். இது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும் நமக்கு. ஸோ இந்த கீழே ஜாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே மெட்டல் ஜாயிண்ட் தான். ஸோ இன்னொன்று எப்போனா நம்ம சேர் எப்போ செலக்ட் பண்ணும்போது ஒரு 80 kg மேலே அபோவ் இருக்கிறோம்னா மறக்காமல் பேஸு வந்து மெட்டல் பேஸ் செலக்ட் பண்ணணும். ஸோ மெட்டல் பேஸ் நம்ம வந்து நிறைய பேஸஸ் இருக்குது. உங்களுக்கு பிளாக்கில் இருக்குது, குரோமில் இருக்குது. ஸோ எந்த பேஸ்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் மெட்டல் பேஸை செலக்ட் பண்ணுறது பெஸ்ட்டான ஆப்ஷன். ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ரிவால்விங் சேரை பொறுத்த வரைக்கும் நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணுறோன்னா நம்ம கால் வந்து கரெக்டாக தரையில் படணும், அந்த ஹைட்டில் யூஸ் பண்ணணும். அதே நம்ம இப்போ வந்து ஒரு ஹைட்டை ஏற்றி இப்படி அந்த இடத்துல வைக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கும் கால் வலி வரும். ஸோ அப்படி உட்காரும்போது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சீட்டோட பாதி எட்ஜுக்கு வந்துடும், இந்த எட்ஜுக்கிட்டு வரும்போது ஹைட்டு ஏறி அந்த ஹைட்ராலிக் வந்து பிரேக்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு என்னென்னா எப்போவுமே இல்லை நீங்கள் ஒரு கீழே ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி சேரை பொறுத்த வரைக்கும் உட்காந்துட்டு ஹைட் ஏற்ற முடியாது, ஹைட்டை எந்திரிச்சா தான் ஏற்ற முடியாது. அதே மாதிரி உட்காந்துட்டு ஹைட்ராலிக் ப்ரெஸ் பண்ணும்போது கீழே இறங்கிக்கணும். ஸோ ரிவால்விங் பார்த்தீங்கன்னா இது நம்ம க்ரீன் மேட் தான் போட்டிருக்கோம். ஸோ அதுலேயுமே ரிவால்விங் நல்லா தான் இருக்கும். அது டைல்ஸ்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை பார்த்து சேரை வாங்குங்க. இதெல்லாம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். ஒரு இன்டீரியர் வந்து உங்களுக்கு கிரே தீமில் இருக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேமிங்க்கு வந்து பசங்க நிறைய விரும்புகிறதுனா இந்த ஒரு கிரே தீமு ஒயிட் பேக்ரவுண்டில் வரும்போது இன்னும் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும். வீடியோ பர்பஸ்க்கு, லைக் நம்ம ஒர்க்கிங் ஒரு ஆர்கிடெக்ட்டு, ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப விருப்பப்பட்டு வாங்குவாங்க. இந்த சேரை பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுறது டவுட்ஸ் இருந்தாலோ, இந்த சேர் உங்களுக்கு வேணும்னாலுமே கீழே டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.